வணக்கம் நண்பா. இப்போ வந்து நமக்கு பக்கத்து ஊரில் ஒரு புண்ணியாச்சனை. ஸோ அது வந்து நம்ம மாடு இருக்குங்களா, மாடும் கண்ணுக்குட்டி வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயன் தான் வந்து ஐயனோட ஃப்ரெண்டு அவர். ஸோ அதனால் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நானும் ஐயனும் வந்து மாடையும் கண்ணுக்குட்டி வந்து பிடிச்சிட்டு போக போகிறேங்க. அதை பிடிச்சிட்டு போய் நம்ம புதுமனை புது வீட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டா தான் அது வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி காலங்காலமாக பின்பற்றி வராங்க. நம்ம அதை இப்போ கொண்டு போக போகிறோம். ஐயன் பாரு ரெடி ஆகிட்டே இருக்கிறாரு. அம்மாவை ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க. எது காலக்கண்குட்டியா? இதோட அம்மா இதா இதானே? இதா இந்த பாரு செயின்லாம் போட்டு ரெடி ஆகுதா? இந்தாங்க இப்படி. இது வந்து அப்பாவோட ரொம்ப ஆசையாக வாங்கி போட்டு நீ சொல்லிட்டு இருக்கிறாவா? சரி, ஓகே மக்களே. இப்போ வந்து புண்ணியாச்சனுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அதனால நாங்கள் இப்போ போக போகிறோம். அங்கே போய் வீடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சரி பாய். ரோட்டை சுற்றி வந்தால் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரணும். நாங்கள் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஓ, பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி அங்கே இருக்குது. அது வரமாண்டியது. அம்மா இவ்வளோ தூரம் வந்துருச்சா, அதனால இப்போ வரமாண்டியது. மாடு கொண்டாந்தாச்சுங்க. ஆனால் ரொம்ப இக்கட்டான இடங்க. வீடு பார்த்திங்கன்னா அது மேல் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு நம்ம வந்து உள்ளே கட்டாயதான் உள்ளே போகணுங்க. ஸோ இவர் ஐயரோட அசிஸ்டண்ட்டு. கொண்டு வரலாம்னு கேட்டால் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. இப்போ உள்ளே கொண்டு போயாச்சுங்க. 2 பெட்ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஸோ முன்னாடி போட்டிக்கோ அந்த சைஸில் தான் அவங்க வீடு வந்து கட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து 2 பெட்ரூமு, கிச்சன், ஹால் அப்படி முழு வீட்டையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. கரெக்ட் டைம் கூப்பிட்ட டைமுக்கு நம்ம உள்ளே போயிட்டோங்க. இதில் என்ன ஆச்சுன்னா நைட்டு கொஞ்சம் எல்லாம் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் பூஜை வந்து ஐயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஸோ அங்கே போய் கண்ணுக்குட்டி வந்து காலையிலே பால் கறந்து நம்ம கண்ணுக்குட்டியில் ஓட்டு கொடுத்தாச்சுங்க. இருந்தாலும் அங்கே போய் நம்ம கண்ணுக்குட்டி வந்து பால் ஊட்டிகிட்டு தான் இருந்ததுங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமா கருதுனாங்க. ஸோ மாடு அங்கே போனதுக்கப்புறம் சாணம், ஸோ அப்புறம் கோமியம்லாம் இருந்தங்காட்டி அங்கே இருக்கலாம் சந்தோஷம். ஏன்னா மாடு அங்கே போனதுக்கப்புறம் கோமியம் சாணி போட்டால் தான் வந்து ஒரு நல்லது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு ஐதீகம். ஸோ அவங்க வந்து பூஜை வந்து கோமாதா பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுமையான புதுவிழாவுக்கு ஈரோடு சைட்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. உங்கள் ஊர் சைட்லலாம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஈரோடு சைட்லாம் இருக்குங்காட்டி இது மாதிரி தான் பூஜைகள்லாம் வழிபாடுகள்லாம் செய்வாங்க. ஸோ உங்கள் ஊர்லேயுமே இது மாதிரி ஒரு புது வீடு கட்டி புண்ணியாச்சனை பண்ணும்போது மாடெல்லாம் கொண்டு வருவாங்களா, இது மாதிரி வழக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது மூலிமா தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஊரில் எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ இப்போ ஐயர் வந்து மந்திரம் ஓதிட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். அது அந்த வயசு பாருங்கள். நீங்கள் மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு பொட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டி துண்டு வந்து மாட்டு மேலே போட சொன்னாங்க. ஸோ நாட்டு மாடுங்காட்டி எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மாட்டு பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும், பயமாக இருக்கும். மாடு வளர்த்துறவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து அதுக்கிட்ட வந்து நிற்பாங்க, எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. புதுசாக இருக்கிறவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க, எதை சிடிச்சிருமோ இல்லை கால் இது உதச்சிருமோ அப்படிங்கிறது கொஞ்சம் பயந்து கிடப்பாங்க. ஸோ மாட்டுக்கு வந்து துண்டு வேட்டி போட்டாங்க. அதுக்கு வந்து மாலையெல்லாம் போட சொன்னாங்க. மாலை போட்டதுக்கப்புறம் தான் ஐயர் வந்து கிட்டத்தட்ட மந்திரம் கிட்ட ஒரு 10 நிமிஷமாட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அந்த முழு வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன், வேணுங்கிறீங்க பார்த்துக்குங்க. नामधीश्य तोलिल व्यापार उद्योगाभिवृद्धि सिद्ध्यर्थम सह कुटुंबानां सामर्थ्यैर्य वीर्य विजय आयुरारोग्य सिद्धिरस्ते कल्वि सिद्धिरस्ते कल्वि अभिवृद्धि सिद्ध्यर्थम तोलिल सिद्धिरस्ते तोलिल अभिवृद्धि सिद्ध्यर्थम उद्योग सिद्धिरस्ते उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थम व्यापार सिद्धिरस्ते व्यापार अभिवृद्धि सिद्ध्यर्थम विवाह सिद्धिरस्ते विवाह अभिवृद्धि सिद्ध्यर्थम पुत्रभाग्य सिद्धिरस्ते पुत्रभाग्य अभिवृद्धि सिद्ध्यर्थम घनघन वागन सिद्धिरस्ते सकल सौभाग्य सिद्धिरस्ते सकल दोष निवृत्ति शरीरे
சூரிய கிரக தோஷம் சர்வாவகிரக தோஷம் ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமோ நமக ஓம் வீரலட்சுமியே நமோ நமக ஓம் விஜயலட்சுமியே நமோ நமக ஓம் சந்தானலட்சுமியே நமோ நமக ஓம் சௌபாகியலட்சுமியே நமோ நமக ஓம் லக்ஷ்மியே நமோ நமக செந்திலே கீழே போடுறா ஓம் கனகலட்சுமியே நமோ நமக ஓம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாட்டுகளை கௌரவிக்கும் விதமாக ஐயனுக்கு வந்து ஒரு 1500 ரூபாவும் அது போக மாடு சாப்பிட்ற பழங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. கோமாதா பூஜை வந்து முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம வீட்டை வந்து சுற்றி பார்ப்போம். ஸோ வீட்டுக்கு உள்ளே வந்தோடனே கிச்சனுக்கு அப்புறம் ஹாலுக்கு அப்புறம் ஒரு பெட்ரூம் இது. ஸோ இது வந்து 2வது பெட்ரூம் நம்ம உள்ளே போகிறோம். இந்த வீடு எத்தனை கதையும் தெரியலிங்க, நான் வேணால் கேட்டு வேணால் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ சன் சைடு ஒரு செல்ஃபு அட்டாச்சாக. ஸோ வெளியே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பாத்ரூம், அதாவது 2 பெட்ரூமுக்கு சேர்த்து மொத்தமாக ஒரே பாத்ரூமு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமா, இது 2வது பெட்ரூமுங்க. ஸோ அந்த பெட்ரூமை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால், கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஹால். அதுக்கப்புறம் கிச்சன் நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ ஒரு 2 ஃபேமிலி இருக்கலாம். 2 ஃபேமிலி இருந்து நம்ம பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடப்பாட ஒரு வீடுங்க. அடுத்தது வந்து நம்ம அப்படியே வெளியே போத்திக்கோ பார்த்தீங்கன்னா கதவுலாம் டிசைன் நல்லா இருந்தது பார்த்தேன். அடுத்தது வெளியே போத்திக்கோ நம்ம ஒரு கார் நிற்கிற மாதிரி ஒரு செட்டப், 2 காரையும் நிறுத்தலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. மேல் வீட்டில் ஒரு ரூம் மாட்டை போட்டிருக்குறாங்க. ஸோ ஓகே மக்கள், இது ஓவரால் ஓகே மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா புனேச்சனை போயிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து விட்டாச்சுங்க. இன்னும் மாலையோட வந்துருக்குது. ஐயா வேட்டி தொண்டில் அப்படியே இருக்குது. தண்ணியை மட்டும் கட்டிடுவோம், அவ்வளோ தூரம் இப்போ நடந்து போயிட்டு வந்து சொல்லுங்காட்டி தண்ணியை பண்ணிட்டு ஐயா காட்டுறாரு. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். டாடா பை பை. கிராமத்தில் இருக்காட்டி கிராமத்து பக்கத்துலேயே இது மாதிரி ஆடு மாடெல்லாம் நம்ம அந்த மாட்டை கொண்டு போய் புதுமண கோயிலில் உள்ள விட்டுட்டு அது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்களும் வந்து உங்கள் புது வீடு கட்டி மாடு கொண்டாட முடியாமல் போச்சுன்னு வருத்தப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீட்டில் சுற்றிக்கிறீங்களா கொண்டு வந்துருப்பாங்க. ஒரு சில வீட்டில் ரொம்ப டவுன் சைடு இருக்கிறவங்களா கொண்டாட முடியாது. மேலே வீட்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்க அது மாதிரிலாம் கொண்டாட முடியாது. ஸோ கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேக்ஸிமம் கொண்டு வந்துருப்பாங்க. டவுன் சைடு இருக்கிறவங்க கொண்டாட முடியாது. அது மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோடுக்குள்ள எங்கேயாச்சும் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நம்ம மாடு கொண்டு வந்துடுவோம். சரி ஓகே மக்களே, நன்றி, பாய் பாய்.